இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைமேட் மாடலே நமக்கு வந்து கிடையாது. ஆனால் இப்போ என்ன வெயில் ஏன் இவ்வளோ பிரச்சனையாக இருக்கு? இப்போ வந்து அக்னி வெயில் வரப்போது இல்லாத அளவுக்கான ஒரு சூப்பர் எலினோ வந்து அங்கே இப்போ இந்த ஷார்ட் டேர்மில் ஹை லெவல் ரெயின்ஃபால். கூடுதலாக என்ன பண்ணாரு ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா போர் அப்படிங்கிறதும் இந்த கான்ஃப்ளிக்டை வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. ஹீட் வேவ்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக அவங்களை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் குளோபலாக வந்து தடுக்க முடியாது. நம்ம சேனலுக்கு வரும் புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த வெற்றிச்செல்வன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த சில ஆண்டுகளாகவே தமிழகத்தில் வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா வேலூரில் வந்து 108 டிகிரி பேரங்கேட் வரைக்கும் பதிவாயிருக்கு. வரும் நாட்களில் மே 5 வரை சென்னையில் வந்து தமிழகம் முழுவதுமே வந்து வெப்பநிலை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு பல மருத்துவமனைகளில் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கான புது வார்டு உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகிருக்கு. என்ன காரணம்? ஏன் இவ்வளோ வெயில் அதிகரிக்க காரணம் சார்? இது இயல்பாக சம்மர் தான் இல்லையா? நமக்கு இது வந்து கோடை காலம் தான். கோடை காலம்னா நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் மரபில், நம்மளுடைய தமிழ் சிந்தனை மரபில் நம்ம என்ன சொல்லணும்னா இளவேனில் முதுவேனில் அப்படி சொல்கிறோம். இப்போ அந்த வெயில் காலங்களில் நம்ம ரெண்டாக அப்படி வந்து நம்ம பிரித்து வச்சுருக்கோம். நமக்கு மட்டும்தான் 6 சீசன்ஸ் இல்லைங்களா? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 4 சீசன் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் 6 சீசன்ஸாக வச்சுருக்கோம். 6 பொழுதுகளாக நம்ம வந்து வச்சுருக்கோம். இப்போ இந்த வழக்கம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 5000 வருடங்களாக வந்து நமக்கு இந்த ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் தான் இருக்குது. நம்ம சங்க இலக்கியங்கள்லேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அப்போ இளவேனில் காலம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த மாதக்கணக்கு குறிப்பாக மே ஜூன் ஜூலை அப்படிங்கிறது நமக்கு வெயில் காலம் தான், கோடை காலம் தான். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ என்ன வெயில் ஏன் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது? இது நாள் வரைக்கும் நாம் சந்தித்த அளவுக்கான வெயிலுடைய வெப்பத்தன்மை அதிகமாக இருக்குது. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இப்போ சில இடங்களில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகிருக்கு. 100 தாண்டது நிறையா இருக்குது. முன்னாடி ஏதாச்சும் ஒரு 2-3 இடங்களில் தான் இருக்கும். இப்போ அதிகப்படியான இடங்களில் அப்படி வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்னென்னா பரவலாக வெப்பத்தன்மை வந்து அதிகமாகிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கான ரீசன்ஸ் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது வந்து 2 காரணிகள் இருக்குது. உலக அளவில் என்ன மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு குளோபல் வார்மிங் நடந்துட்டு இருக்கு. பூமி வந்து சூடாகிட்டு இருக்கு. அப்போ புவி வெப்பமயமாதல் காரணமாக என்ன ஆகுதுன்னா இப்போ பூமி வந்து கடந்த 150 வருடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சாதாரணமாக நம்ம சொல்லிடலாம். ஆனால் இந்த ஒரு டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் வருஷம் ஆகும். அப்போ 1 லட்சம் வருஷத்தில் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு 150 வருடங்களில் நடந்திருக்கு. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகுதுன்னு வந்து பாருங்கள். அப்படி ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆகின்ற போது இந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ரீஜனல்லோட அதோட டெம்பரேச்சர் பாதிப்பு என்னவாக இருக்குன்னா 4லேருந்து 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ இந்த 1 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் காரணமாக சென்னையினுடைய ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5 டிகிரி செல்சியஸ் அதிகரிச்சிருக்கும். அதான் இப்போ நமக்கு வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா, அடுத்து நமக்கு வந்து அக்னி வெயில் வரப்போகுது, அப்போ இன்னும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்களா. அப்போ ரீசன் என்னென்னா ஃபர்ஸ்ட் திங் இதுதான். அப்போ பூமி சூடாகுவதன் காரணமாக ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 1. 2வதாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைனா நாம் நகரமயமாக்கலில் வந்து அதிகம் அர்பனைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அர்பனைசேஷன் காரணமாக என்ன ஆயிருக்குன்னா வெயிலை இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்களா, காடுகள், பசுமை வெளிகள், திறந்த வெளிகள், அப்புறம் வந்து உங்களுக்கு சதுப்பு நிலங்கள், நீர்நிலைகள், இது எல்லாமே ஹீட்டை வந்து ஒன்று தேக்கும் அல்லது வெளியே எடுத்துகிட்டு போகும். ஸோ நமக்கு வந்து ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான கிளைமேட் ரெசிலியன்ட் அல்லது ஹீட் ரெசிலியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முறைகளாக இருந்துச்சு. இது எல்லாமே நான் அழிச்சிட்டு தான் நம்ம வந்து வீடு கட்டியிருக்கோம், ரோடு அமைச்சிருக்கோம், பெரிய பெரிய கட்டிடங்களை அமைச்சிருக்கோம், அர்பனைசேஷன் நகரமயமாக்கலை வந்து மேற்கொள்கிறோம். இப்போ அந்த நகரமயமாக்கல் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் என்னென்னா கான்க்ரீட், சிமெண்ட் அண்டு ஸ்டீல், இதை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இவை என்னென்னா இயல்பாக ஹீட்டை வந்து உள்வாங்கி வச்சு. அப்போ என்னென்னா வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது அதிக வெப்பமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஏசி இல்லாமல் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் இருக்குது. அந்த ஹீட் அவ்வளோ ஹீட்டு தேவை. அப்போ இதெல்லாம் சேர்ந்து இன்னொரு விஷயம் இந்த அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா சூரிய கதிர்கள் வருது, அது ஒரு இடத்துல படுது, ரிஃப்ளெக்ட் ஆகி அது வெளியே போகும். ஆனால் அது சுற்றி செவுறு இருக்கிறதுனால ஹை ரைஸ் பில்டிங் இருக்கிறனால இப்படி வருது, படுது, அதில் இப்படி உள்ளே தேக்குது, ஹீட் டூமாக ஃபார்ம் ஆகுது. அதுதான் அர்பன் ஐலாண்ட் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்போ சென்னையில் இந்த மாதிரி நடக்குது, மற்ற பிராந்தியங்களும் இந்த மாதிரி நடக்கிறதுனால அதிகமான வெப்பம் வந்து நமக்கு வந்து இதாகுது.
அப்போ இதன் காரணமாக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதிகமான வெப்பத்தை நாம் வந்து இப்போ எதிர்கொள்கிறோம். அப்போ பேசிக்காக சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த ஒரு புறம், இன்னொரு புறத்தில் மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக இருக்கக்கூடிய நம்ம நகர்மயமாக்கலினுடைய பாதிப்பின் காரணமாக அதிகமான வெப்பம் இருக்குது. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலவையான பிரச்சனை தான் இப்போ நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக சொன்னீங்க இந்த வெப்பநிலை அதிகமாக காரணம் வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் வரும் காலங்களில் எல் நினோ வந்து தொடங்கும் சொல்லியிருக்காங்க. இந்த எல் நினோனா என்ன, இதான் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன சார்? அதாவது என்னென்னா, பூமியினுடைய அமைப்பு முறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து கடல் நீரோட்டமும் காற்றினுடைய செல்லும் வழிப்பாதை இருக்குங்களா, அதை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கிளாசிஃபிகேஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அட்லாண்டிக் கடலோரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் நீரோட்டத்தை வந்து அட்லாண்டிக் மெடிட்டரேனியன் ஓவர் டர்னிங் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பசிபிக் ரீஜன் அண்ட் இந்தியன் ஓஷன் சார்ந்திருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா ENSO அப்படின்னு ஒரு அமைப்பு முறையை வந்து சொல்லுவாங்க. அதில் லானினா எலினா அப்படிங்கிறது அந்த ஆசிலேஷன் தான். கடல் மையம் சார்ந்தக்கூடிய பகுதியில் காற்றினுடைய சுழற்சி அமைப்பு முறை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ அந்த காற்றினுடைய சுழற்சி அமைப்பு முறை அது லானினாவாக இருந்துச்சுன்னா குளிர்ந்த காற்றை வந்து கொண்டு வரும், எல்லினோவாக இருந்துச்சுன்னா வெப்ப காற்றை கொண்டு வரும். இப்போ என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு சூப்பர் எல்லினோ வந்து அங்கே ஃபார்ம் ஆகுது. அதிகம் வெப்பத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இப்போ இயல்பாக ஒரு நிலப்பகுதி இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம கடல் சார்ந்தக்கூடிய பகுதியில் இருக்கோம், நமக்கு பே ஆஃப் பெங்காலிருந்து வங்காள வடிவிலிருந்து நமக்கு என்ன வருது, உங்களுக்கு வந்துட்டு காற்று வருது இல்லையா, ஈவினிங் சீ ப்ரீஸ் வருது. அப்போ காலையில் இருக்கக்கூடிய அந்த வெப்ப காற்று வந்து கடலுக்குள்ளே போகுது, அது கடலில் போய் கூல் ஆகிட்டு வருது, திருப்பி ஈவினிங் வந்து சீ ப்ரீஸாக வருது. இது ஒரு சர்க்குலர் ஃபார்ம் ஆகுது. இப்போ இது சிஸ்டம் பிரேக் ஆகுது. அப்போ உங்களுக்கு வர வேண்டிய இந்த வெப்ப காற்றை உள்வாங்கி கொண்டு குளிர்ந்த காற்று கொண்டு தன்னுடைய தன்மை கடல் செய்து கொண்டு இருக்கு. அப்போ அந்த கடல்லுமே அதிகமான மெரின் ஹீட் வேவ்ஸ் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இன்னும் பயங்கர பாதிப்பு இருக்கு இல்லையா. அப்போ என்னன்னா இந்த எல்லினோ எஃபெக்ட் என்ன இருக்குன்னா அதிகமான ஹீட்டை நமக்கு வந்து கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது இப்போ இருக்கத்தோட இந்த வெப்பம் இன்னும் அதிகரிக்கும், இன்னும் நமக்கு அதிகமான பாதிப்புகளை உண்டாக்கும், அதிகமான என்ன சொல்லலாம் உயிர் சேதங்களை வந்து உருவாக்கலாம், நீர் பற்றாக்குறையை அதிகரிக்கலாம், உணவு தட்டுப்பாடை உண்டாக்கலாம், இந்த மாதிரி பாதிப்பு இருக்குது. ஸோ இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறைகள் எல்லாமே வந்து காலநிலை மாற்றத்தின் காரணமாக நிறைய மாற்றங்கள் இருந்துட்டு. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த குளோபல் வார்மிங் என்ன பண்ணுன்னா ஒரு சீசன் இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர் கண்டிஷனை அதோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்முக்கு மாற்றும். இப்போ கோடை காலம் நமக்கு சம்மர் வெயில் தான் இருக்கணும், ஆனால் அந்த சம்மரோட வெயில் அதிகரிக்குது. அதான் நம்ம கிளைமேட் சேஞ்ச். வரக்கூடிய காலகட்டம் எல்லா மாதமே கோடை காலம் மாதிரி தான் சார் இருக்கு, சம்மர் மட்டும் அப்படி ஸ்பெசிஃபிக்கல் இல்லை. ஆமாம், அது சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இனிமேல் 10 மாதம் வெயில் தான். 10 மாதம் வெயில், 1 மாதம் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும், 1 மாதம் அதிகமான குளிர் இருக்கும். இந்த கலவையில் தான் நம்ம இருக்க போகிறோம். ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் பூமியோட மத்திய ரேகை பகுதியில் நாம் இருக்கோம், ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கும். ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் தான் வந்துட்டு குளோபல் வார்மிங்கில் பயங்கரமாக ஹீட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரீஜனாக இருக்குது. அப்போ அதனால் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், எக்ஸ்ட்ரீம் ஹீட்டு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஸோ இனிமேல் 10 மாதம் உங்களுக்கு எப்படி வெயில் பயங்கரமாக இருக்கும், அது இது நாள் வரைக்கும் பார்த்திராத வெயிலாக தான் இருக்கும். ஸோ அந்த மாற்றத்தை தான் நமக்கு வந்து காலநிலை மாற்றம்னு நம்ம சொல்கிறோம். ஸோ குளோபல் வார்மிங்குடைய ஒரு எஃபெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம், அது கிளைமேட் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை இன்னும் அக்ரிகேட் பண்ணுற மாதிரி நம்ம விஷயங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கோம். அதான் இன்னும் பிரச்சனை என்னன்னா இந்த பாதிப்புகள் வந்து அடுத்து ஒரு 25-30 ஆண்டு கழிச்சு நமக்கு வர வேண்டிய ஒரு பாதிப்புகள் இப்பவுமே ஏன் வருது அப்படின்னா, நம்ம லோக்கல் ரீஜன்லாம் இருக்கணும், நம்ம நிறைய மாற்றங்களை உண்டாக்கியிருக்கோம், நம்ம நிறைய இயற்கையை வந்து அழிச்சிருக்கோம், அதை மாற்றி அமைச்சிருக்கோம், அதோடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் சொல்கிறது மாதிரி வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே, தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்குமே நமக்கு எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். இனிமேல் 10 மாதம் நமக்கு வெயில் தான். ஸோ அதிகப்படியான வெயில் வந்து வரதை தாண்டி அதிகப்படியான மழைப்பொழிவுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குன்றது, அது என்ன காரணம்? அதே தான். இப்போ என்னென்னா உங்களுக்கு அதிகமான ஹீட் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், கடலில் தான் நமக்கு மலை மேகங்கள் உண்டாகுது இல்லை. நமக்கான மான்சூன் வந்துட்டு மலை மேகங்கள் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அட்லாண்டிக் பெருங்கடத்துலேருந்து ஃபார்ம் ஆகும். அப்போது உங்களுக்கு அதிகமான வெப்பம் இருக்குது அப்படின்னா அதிகமான க்ளவுட் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். இந்த க்ளவுட் ஃபார்மேஷன்ஸ் என்ன ஆகுதுன்னு ஒரு சின்ன மாற்றம் நாங்கள் இருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த அளவுக்கு உயரத்தில் அது ஃபார்ம் ஆகுறது பொறுத்து இருக்குது. இப்போ ரொம்ப உயரத்தில் போய் தான் க்ளவுட் ஃபார்மேஷன் நடக்குது, ரொம்ப லோ ஏரியாவில் நடக்காமல் ரொம்ப ஹை ஏரியாவில் போயிருக்கு. அந்த ட்ரோபோஸ்பியர் ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த உயரத்தை நோக்கிட்டு இருக்கு. அப்போது நம்ம தலைக்கு மேலே இருக்குது ஒரு சில கிலோமீட்டர் அளவுக்கு மட்டுமே உருவான அந்த மலை மேகங்கள் இன்னும் உயரமாக போகுது. அது ஹையஸ்ட் இடத்துல அது வந்து போகும்போது அதுக்கப்புறம் அது வந்து மலையாக கன்வெர்ட் ஆகும்போது அது கொட்டி தீக்குது. அதான் நம்ம வந்து க்ளவுட் பஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம், மேக வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ என்னென்னா 3 மாதம் பெய்ய வேண்டிய மழை நமக்கு 3 மணி நேரத்துக்கு கொட்டி தீக்குது. அப்போ இந்த ஷார்ட் டேர்மில் ஹை லெவல் ரெயின்ஃபால், அந்த ஒரு குறுகிய காலகட்டத்தில் அதிகமான மழைப்பொழிவு, இப்படியான மழைப்பொழிவு தான் நமக்கு இருக்கும். அதிகமான லைட்னிங் நமக்கு வந்துட்டு இருக்கும், அதிகமான புயல் நமக்கு வந்து இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு எராட்டிக் கிளைமேட்டிக் கண்டிஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழல் தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ உங்களுக்கு மழை ரெயின்ஃபால் அப்படிங்கிறது முன்னாடி நமக்கு மான்சூன் அப்படிங்கிறது 3 மாதம் நிறுத்தி நிதானமாக மழை பெய்யும். அந்த வான்மலையை போற்றுதுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாடல்கள் இருக்குல்ல, அதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா நீங்கள் பயிர் செய்வதுக்கு ரெடி ஆவீங்க. இந்த கரெக்டாக இந்த காலத்தில் ஆடி மாதம் நமக்கு வந்து ஆடிப்பட்டை தேடி விதைக்கணும் அப்படிங்கும்போது ஆடி மாதம் ரெடியாச்சா பயிர் விதைக்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகும். அப்போ சின்னதாக ஒரு தூரல் நமக்கு வேணும்.
அது ஒரு ஈரப்பதம் வேணும், அப்போ தான் நீங்கள் பயிர் செய்ய முடியும். அதுக்கப்புறம் அது வளர்றதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், அப்போ கொஞ்சம் அதிகமான ஒரு மழை வரும். அதனால தான் அடமழை ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் கனமழை இல்லைங்களா. உங்களுக்கு ஐப்பசி கார்த்திகை அந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து அடமழை வந்து பெய்யணும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு கனமழை வரணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பயிர் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் அறுவடைக்கு கரெக்டாக நமக்கு வேனில் காலம் வந்துடும், நம்ம தை மாதம் அறுவடை பண்ணுறோம். ஸோ இந்த சீசன் பொறுத்து இந்த பொழுதுகளின் அடிப்படையில் தான் நம்மளோட வாழ்முறையே இருந்துச்சு. ஆனால் என்னன்னா இப்போ இந்த சீசனெல்லாம் இனிமேல் இருக்காது, இதெல்லாம் வந்து கண்ணப்பன்னு எராக்டிக்காக வந்து மாறிட்டு இருக்கு. அதனால இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வெயில் எந்த அளவுக்கு மாறுதல் அடைஞ்சிருக்கோ அதே போல தான் மழையும் மாறுதல் அடைஞ்சிருக்கு, அதே போல தான் புயலும் மாறுதல் அடைஞ்சிருக்கு, அதே போல தான் குளிர். ஸோ அது இன்னும் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் இதனோட இன்னும் எக்ஸ்ட்ரீமிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோமே ஒழிய நார்மல்ஸே நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ என்னன்னா இந்த எல்னினோ காலகட்டத்தை வந்து வானிலை ஆய்வு மையத்தால் வந்து கணிக்க முடியல, அது ஒரு சவாலாக இருக்கிறது காரணம் என்ன சார்? நீங்கள் ட்ராபிக்கல் ரீஜனில் வெதர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன் அப்படின்னா ட்ராபிக்கல் ரீஜனில் பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் பேசிக்காக இந்த சயின்ஸை நம்ம இன்னும் வளரலை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் வளரலை. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. நம்ம எதுக்கோ செலவு பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம வெதர் ப்ரெடிக்ஷன் சிஸ்டத்துக்கு நம்ம இன்னும் செலவு பண்ண ஆரம்பிக்கல. இப்போ தான் மிஷன் மாசம்னு சொல்லிட்டு ஒன்று அறிவிச்சிருக்காங்க, அதுக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் இன்னும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இன்னும் நடைமுறைக்கு வரல. ஸோ இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கிளைமேட் மாடலே நமக்கு வந்து கிடையாது. இப்போ தான் ஐஐடி கான்பூர் வந்துட்டு ஒரு மாடலிங் பண்ணுவதற்கான வேலையில் இறங்கிட்டு இருக்காங்க, அதுவுமே இன்னும் முழுமையடையலை. எப்படி ஒரு மாடலிங் நமக்கு கஷ்டமான விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய கிளைமேட் ஜோன்ஸை நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிவிட்டு எந்த ரீஜனில் எப்படி கிளைமேட் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, வெட்லேண்ட்ஸ் இருக்குது, 3 சமுத்திரங்கள் நமக்கு வந்துட்டு இருக்குது. இந்தியன் ஓஷன் இருக்குது, பசிபிக் ஓஷன் இருக்குது, அரேபியன் சி அப்படிங்கிறதுக்கு, இமயமலை அப்படிங்கிறதுக்கு, டெக்கான் பிளாட்டூஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றோட இன்ட்ராக்ட் பண்ணுது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ரீஜனோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து எப்படி உருவாக்குவது என்பதற்கு மல்டி ஃபேக்டர்ஸை வச்சு நீங்கள் வந்து கணிக்க வேண்டும். ஸோ அந்த சயின்ஸ் நாம் இது வரைக்கும் வளர்க்கவே இல்லை. அப்போ அது நம்ம மாடலிங்கே பண்ணல. அதனால நீங்கள் எல்லினோ எப்படி பிஹேவ் பண்ணும், என்ன பண்ணும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண ரொம்ப ஒரு கஷ்டம், அது இயல்பான கஷ்டமான. இப்போ கூடுதலாக நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, கிளைமேட் சேஞ்ச் இதோட தன்மை இன்னும் பயங்கரமாக மாற்றி அமைச்சிருக்கு. அப்போ அந்த ஃபேக்டர் நீங்கள் கருத்துக்கு எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது இன்னொரு சவாலாக இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய சவால் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் நடந்திருக்கக்கூடிய லேண்ட் யூஸ் சேஞ்சில் நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், நிலத்தினுடைய பயன்பாட்டு தன்மையில் நாம் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள். நிறைய நீர்நிலைகளை நம்ம அழிச்சிட்டோம், நிறைய மலைகளை வந்துட்டு காணாமல் ஆக்கியிருக்கோம், மைனிங் ஆக்டிவிட்டிஸ் மூலம் சுரண்டி எடுத்திருக்கோம். ஸோ அந்த இடமெல்லாம் ஒரு லோக்கல் ரீஜனல் கிளைமேட்டிக் கண்டிஷன் பேலன்ஸாக இருந்த ஒரு அமைப்பு முறை. சில குன்றுகள் வந்துட்டு அந்த பகுதியில் மழைப்பொழிவுக்கு காரணமாக இருந்திருக்கும். அந்த குன்றுகள் இன்னைக்கு இல்லை அப்படின்னா அது என்ன பாதிப்பு உண்டாகும் தெரியும். இப்போ இந்த லோக்கல் ஃபேக்டர்ஸ் நீங்கள் எடுத்து ப்ரெடிக்ட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதனால தான் ஐரோப்பிய யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா யூடிசிஐன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க, யூனிவர்சல் தெர்மல் கிளைமேட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஹீட் வேவ்ஸ்னால அதிகமான பாதிப்புக்குள்ளான ஒரு நாடு எதுன்னு, ஒரு பெரிய அளவுக்கான நாடுகள் எங்கே இருக்குன்னா ஐரோப்பிய யூனியன் தான். 2016 மட்டும் ஏறத்தால் 60,000 பேர் இறந்து போனாங்க ஹீட் வேவ்ஸ் அதனால மட்டுமே. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இதை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான ஹீட் வேவ்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான அதுக்கான ஏர்லி வார்னிங் சிஸ்டம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கான அமைப்புகள் உருவாக்கணும் என்பதற்காக யூடிசிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பின் கீழாக உருவாக்குறாங்க, யூனிவர்சல் தெர்மல் கிளைமேட் இண்டெக்ஸ். அதில் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நீங்கள் காற்றினுடைய தன்மை, இந்த ஈரப்பதம், அப்புறம் டெம்பரேச்சர், இது 2 மட்டும் பார்த்தா பத்தாது, கூடுதலாக லோக்கல் மீன் ரேடியன்ட் லெவல் என்ன இருக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கணும். ஏர் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருக்குது, அந்த பகுதியில் கூட மனிதர்கள் என்ன வேலை செய்கிறாங்க, என்ன உடை அணிகிறாங்க, இதெல்லாம் கருத்தில் கொண்டு டெம்பரேச்சருக்கான ஏர்லி வார்னிங் சிஸ்டம் உருவாக்கணும் அப்படின்னு சிஸ்டத்தை அவங்க உருவாக்குறாங்க. அப்போ நீங்கள் என்னென்னா இந்த மெத்தடாலஜி நீங்கள் வந்து அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கீங்களா. நாம் இன்னும் பழைய பிரிட்டிஷஸ் காலத்தில் இருக்கக்கூடிய மெத்தடாலஜியை நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஐஎம்டி எப்படி வந்துட்டு உங்களுக்கு இந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமெரிக்காவிலேருந்து அவங்க நாசாட்டிருந்து இது இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க, அப்புறம் யூகேட்டிருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்குறாங்க, ஐரோப்பிய யூனிட்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்குறாங்க, அப்போ இஸ்ரோ தரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வைக்கிறாங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு லோக்கல் இவங்க ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் வச்சு தான் நமக்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து தர்றாங்க. ஸோ இது வந்து போதுமானதாக இல்லை, இன்னும் நம்ம வந்து அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம இந்திய பெருங்கடலில் என்ன மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்குது என்பது கணிப்பதற்கான கருவிகள் கிடையாது. இந்த பயோங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு மிதவை வந்து மிதப்படுவாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு ரீஜனில் அது வந்து இருக்கணும். நம்ம கடல் எந்த அளவுக்கு சூடாகிட்டு இருக்குன்னு நமக்கு வந்து தெரியணும். அதுக்கான ஸ்டடீஸ்க்கான மெட்டீரியல்ஸ் நம்மகிட்ட வந்து இல்லை, அதெல்லாம் போதாமல் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையிலேருந்து நான் சொல்கிறேன், அவங்க சொல்லியிருக்கக்கூடிய. அப்போ என்னென்னா, இந்த விஞ்ஞானத்தில் இந்த அறிவியல் வளர்ப்பதற்கான போதுமான நம்ம பொருளும் செலவில் ஆர்என்டியும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணல, அதுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணல. அப்படிங்கும்போது இந்த அறிவியலில் மிகப்பெரிய ஒரு தேக்கமாக இருக்குது. ஆனால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ்க்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுப்பதற்கான அதிகாரம் யார்கிட்டன்னு கேட்டிங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் தான் இருக்குது, ஐஎம்டியை தான் பண்ணணும். ஆனால் அதில் பெரிய அளவுக்கான போதாமைகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இனிமேலாச்சும் இதுக்கு போதிய பட்ஜெட் நம்ம ஒதுக்கீடு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த சயின்ஸ் இருந்தால் தான் நீங்கள் நகரத்தை எப்படி கட்டுமானம் செய்ய முடியும் அப்படிங்கிற அடுத்த நகர்வு வர முடியும்.
இல்லைங்களா? உங்களுக்கு வந்து வெறும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டுமே நாம செயல்படுறது அப்படிங்கிறது மட்டுமே எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் கிடையாது. வருஷம் ஃபுல்லாக நீங்கள் செய்யணும் இல்லையா? அப்போ இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் கட்டுமானங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் அதில் கொண்டு வரணும். ஸோ அந்த சயின்ஸை நம்ம வந்து வளர்க்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சயின்ஸ் நமக்கு இன்னும் வளராமல் சார் பல மாநிலங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வீட்டோட வெளியே வராங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ ஹீட் ஸ்ட்ரோக் வந்து மருத்துவமனை அமைக்கிறாங்க. இது மட்டும் போதுமானதா இல்லை என்ன கட்டமைப்பு இன்னும் மாற்ற வேண்டியது அடிப்படையில்? இல்லை, இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க வந்துட்டு, அதாவது என்ன அமிர்தாசன் வந்துட்டு திருப்பி ஒரு விஷயத்தை சொல்லுவார். அதாவது வந்துட்டு மனிதர்கள் ஏன் வந்துட்டு உணவு இல்லாமல் இறந்து போகிறார்கள் அப்படிங்கிறதுக்கான பிரச்சனை உற்பத்தி பிரச்சனையா அப்படின்னு கேட்டால் உற்பத்தி அல்ல, அஃபோர்டபிலிட்டி தான் பிரச்சனை. அவங்களுக்கு வாங்கும் திறன் இல்லை, அதனால அவங்க வந்து இறந்து போகிறாங்க. அதுதான் பசி பட்டினிக்கான அடிப்படையான காரணம்னு சொல்லுவார். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 90% மக்கள் வந்துட்டு அன்ஆர்கனைஸ் செக்டரில் தான் இருக்காங்க. நீங்கள் ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லலாம், காலையில் 10 மணி 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வேலை பார்க்காதீங்க, வெயில நிற்காதீங்கன்னு அவங்களுக்கு சொல்லலாம் இல்லைங்களா? அவங்க எல்லாருமே ஏசியில் தான் அதிகபட்சம் வேலை பார்க்குறாங்க. இந்த 10% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாதுகாப்பான சூழலில் வேலை பார்க்குறாங்க. அவங்க அரசு ஊழியர்களாக இருக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்துலேருந்து வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 90% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிச்சயமற்ற வேலை இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்க 6 மாதம் இங்கே வேலை செய்வாங்க, 3 மாதம் வேறு இடத்துல வேலை செய்வாங்க, வேறு இடத்துல மைக்ரேட் ஆவாங்க. அவங்களுக்கு நிரந்தர பணி சூழல் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க விவசாயியாக இருப்பாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் லேபராக இருப்பாங்க, வேற உடல் உழைப்பாளிகளாக இருப்பாங்க. அவங்க திறந்த வெளியில் தான் வேலை செய்ய வேண்டிய நிலைமை நிர்பந்தத்தில் இருக்காங்க. அப்படி வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு அன்றாடம்கான வருவாய் வரும். அப்போ என்னன்னா இந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களை எப்படி முறைப்படுத்த போகிறீங்கிறதான் கேள்வி. அப்போ அதை பற்றி நம்ம சிந்திக்கணும் இல்லையா? அப்போ அவங்களை எப்படி நீங்கள் பாதுகாக்க போகிறீங்க? அப்போ இவ்வளவு அதிகமான பாப்புலேஷன் வந்துட்டு டைரெக்டாக அண்டர் தி சன் ஒர்க் பண்ணும்போது அவங்க பணி செய்யக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அந்த ஆபத்துகளை குறைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளணும். அதுதான் முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஆக்குபேஷனல் ஹசார்டஸ் சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்கள் செய்யணும். அப்போ வந்து இங்கே லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஃபேக்ட்ரிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. இவங்க மூலமாக ஒவ்வொரு தொழிலாளனுடைய பணி சூழல் எப்படி இருக்குது, அதை எப்படி பாதுகாப்பது, அதை எப்படி முறைப்படுத்துவதுங்கிறது வேலை செய்யணும். கடந்த சில ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் காலையில் 11 மணிலேருந்து 3 மணிக்கு பண்ணக்கூடாதுன்னு அறிவுறுத்தல் பண்ணாங்க. ஏன்னா வெயிலில் வந்து வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செஞ்சாங்க. அந்த மாதிரி பாய்லர்ஸ் பக்கத்தில் வேலை செய்கிறவங்க, கிச்சனில் வேலை செய்கிறவங்க, செங்கல் சூளையில் வேலை செய்யக்கூடிய நபர்கள், விவசாயிகள், மீனவர்கள், இவங்களுக்கு எல்லாமே நம்ம அறிவுறுத்தல் வேண்டிய தேவை இருக்குது. அந்த மாதிரி நடவடிக்கை நம்ம இன்னும் மேற்கொள்ளவே இல்லையே. ஸோ அப்போ அந்த பாலிசி வைஸ் அந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வரணும். அதனால தான் நம்ம வந்து ஹீட் ஆஃபீஸஸ் வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து ரொம்ப காலமாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இந்த எல்நினோ உருவாகுது அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து தென் மாநிலங்களில் தான் அதிகம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் அதிகம் பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. இது என்ன காரணம்? பசிபிக் ரீஜன் பக்கத்தில் இருக்கிறதுனாலே வேறு என்ன ரீசன் சார்? உண்மைதான். பசிபிக் ரீஜன் அண்ட் பே ஆஃப் பெங்கால் இந்த ரீஜனில் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த எலினோ எஃபெக்டினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது. அதாவது இந்த பக்கம் இந்தியாவில் ஆரம்பித்து அந்த பக்கம் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியாவில் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த எலினோவோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த ரீஜன்ஸ் அந்த முக்கியமான ரீஜன்ஸ். ஸோ அந்த நம்ம கடலோரம் சார்ந்திருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். அந்த வழியாக தான் நமக்கு அந்த காற்று வந்தாகும். ஸோ வட மாநிலங்களை விட நமக்கு தான் இப்போ பாதிப்பு அதிகமாக இருக்கும். வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கே டெம்பரேச்சர் பயங்கரமாக இருக்குது. அங்கே 40 பயங்கரமாக கிராஸ் பண்ணும். ஆனால் அங்கே ஹியூமிடிட்டி லெவல் இருக்காது. காற்றில் ஈரப்பத வந்து தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்காது. அதனால அவங்களுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு கம்மியாக இருக்குது. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலை, ஆனால் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இயல்பாக வேர்க்காது. இது வந்து நமக்கு இன்னும் பெரிய பிரச்சனை. அப்போ நம்ம அது சிம்பிளாக நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம், உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ஆப் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டெம்பரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ஆனால் ஃபீல்ஸ் லைக் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 36ன்னு காட்டும். அந்த 36 அப்படிங்கிறது வெட்புல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத வந்து ஹீட் இண்டெக்ஸை வந்து குறிக்கிறது. அதாவது ஆக்சுவலாக நீங்கள் என்னவா வெப்பத்தை உணர்றீங்க, உங்கள் பாடி என்னவா உணருது அப்படிங்கிற டெம்பரேச்சரை வந்து அது வந்து காட்டுது. ஸோ இந்த பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ எல்னினோ எஃபெக்ட் அப்படிங்கிறது கடலோரம் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியாக இருக்கலாம், தென் மாநிலங்களுக்கு தான் அதிகமாக பாதிப்பே உண்டாகும். இந்த கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்துறதுக்காக உலக அளவில் அந்த அமைப்பு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு பல வாட்டி வந்து கூடுறாங்க, தீர்மானம் போடுறாங்க. உங்கள் நாட்டோடைய அந்த வெப்பநிலையை வந்து கட்டுப்படுத்த சொல்லும்போது எடுத்த நடவடிக்கை என்ன? கேஷுவல் கிளைமேட் டாக்ஸ் அப்படிங்கிறது இப்போ தோல்வியை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா அதிபர் ட்ரம்ப் வந்து அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து பாரிஸ் ஒப்பந்தத்தில் வெளியேறாங்க. பாரிஸ் ஒப்பந்தம் அப்படிங்கிறது காலநிலை மாற்றத்திற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் கீழாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தம். 2016 வந்த ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நாடுகளும் இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த குளோபல் எமிஷன்ஸை வந்து குறைப்பதற்காக, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகாமல் அதை இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்க தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளணும். அப்போ ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய ஃபாசில் ஃபியூலோட பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை எடுத்தாங்க. அது கடந்த காலத்தில் அமெரிக்கா ஓரளவுக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ பைடனுக்கு பின்பாக இவர் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே போகிறேன்ட்டார். பெர் கேபிட்டல் எமிஷன்ஸில் வந்துட்டு ஹையஸ்ட் எமிட்டர் வந்துட்டு அமெரிக்கன்ஸ் தான்.
தனி மனித வாழ்வியல் அப்படி அடிப்படையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸை எமிட் பண்ணுறதுல அமெரிக்கா தான் நம்பர் 1ல இருக்குது. ஸோ அவங்க தான் முக்கியமான குற்றவாளி. அவங்களை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் குளோபல் வார்மிங் தடுக்க முடியாது. நாடு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 4வது இடத்துல வருவாங்க. ஆனால் பெர் கேபிட்டா தனி மனிதன் வாழ்வியல் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க கஷ்டம். ஸோ அமெரிக்காவை கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அமெரிக்கா அதுலேருந்து வெளியே போயிருச்சு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அமெரிக்காவை கட்டுப்படுத்தாமல், அமெரிக்காவோட எமிஷனை கட்டுப்படுத்தாமல் குளோபல் வார்மிங் கட்டுப்படுத்த ஒரு நம்பர் 1 பிரச்சனை. கூடுதலாக என்ன பண்ணார் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கொள்கையெல்லாம் பின்வாங்கிட்டு, சோலார் சார்ந்திருக்கிற கொள்கையெல்லாம் பின்வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்துட்டு ட்ரில் பேபி ட்ரில்ங்கிறார். நாங்கள் புதிய எண்ணெய் கிணற கொண்டு வரணும். அப்போ ஆயில் சார்ந்திருக்கிற எக்கனாமி திருப்பி கொண்டு வந்தார். அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு பிளண்டர், பெரிய பிரச்சனை நின்ற 2வது பெரிய பிரச்சனை தான் இதுதான். அதாவது என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக பைடன் இருந்தது வரைக்கும் ஃபாசில் ஃபியூயல்ல இருந்து பின்வாங்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ரினியூபிள் எனர்ஜி சார்ந்திருக்கிற எக்கனாமிக்ஸ் நோக்கி நகர்ந்துட்டு இருந்தாங்க. இந்த நகர்வை வந்து பண்ணிட்டு இருந்தார். அதுவுமே முதலாளித்துவம் சார்ந்தக்கூடிய நகர் தான். பட் அட்லீஸ்ட் வந்துட்டு வேற ஒரு கிரீன் எக்கனாமின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் அதுலேருந்து இப்போ பின்வாங்கிட்டு திருப்பி ஃபாசில் ஃபியூயல் சேர்ந்துருக்கு, பெட்ரோலியம் சார்ந்து இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸாக கொண்டு வந்தார். போதா குறைக்கு இப்போ ஈரான் வார் வந்துச்சு. இந்த வார் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்ன, ஈரான் அந்த போர் சூழல் வந்ததுக்கு பின்பாக எல்லா நாடுகளும் தங்களுடைய எண்ணெய் வளம் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியலை முன்னெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நாட்டுடைய எண்ணெயை எப்படி கட்டுப்படுத்துவது, எப்படி பெட்ரோலியத்தை கட்டுப்படுத்துவது, எங்கிறது வாங்குறது, யாரோட ஓப்பன், அப்படி இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ வர ஆரம்பிச்சு. அப்போ என்னன்னா, திருப்பி வந்து இன்னைக்கு எண்ணெய் பெட்ரோலியம் என்பது தான் இன்னைக்கு மைய பிரச்சனையாக மாறிடுச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ரிசோர்ஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, ரினியூவல் நோக்கி அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணல. அப்போ என்னென்னா, உங்களுக்கு காலநிலை மாற்ற பிரச்சனை தடுப்பதற்கு முக்கியமாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஃபாசில் ஃபியூயல்லேருந்து வெளியேறணும். ஏன்னா நிலக்கரி எரிப்பதன் காரணமாக, பெட்ரோல் எரிப்பதன் காரணமாக தான் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளியே வருது. அந்த எமிஷன்ஸ் கட்டுப்படுத்தணும். அப்போ அந்த சந்தை பொருளாதாரம் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். ஸோ அதை நீக்கிவிட்டு மாற்று வழி சென்று கொண்டிருந்த உலகத்தை வந்துட்டு இன்னைக்கு அமெரிக்கா திருப்பி இந்த வழியில திருப்பி விட்டுருச்சு. அப்போ இன்னைக்கு எண்ணெய் மையமாக வரக்கூடிய வர்த்தகம் என்பது காலநிலை மாற்றத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த ஈரான் போர் அப்படிங்கிறதும் இந்த கான்ஃப்ளிக்டை வந்துட்டு அதிகரிச்சிருக்கு. இது காலநிலை மாற்றத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. 3வது இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு எல்லாமே திருப்பியும் வெப்பனைசேஷன் மாறிட்டு இருக்காங்க இல்லைங்களா. திருப்பி எல்லாமே வந்துட்டு மிசைல்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறக்கூடிய வேலைகளை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரஷ்யா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சைனா அது பண்ணிட்டு இருக்காங்க, அமெரிக்கன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் வந்து பண்ணிட்டு இருக்கு. இதில் இந்தியா இது நாள் வரைக்கும் 3ஆம் உலக நாளில் ஒருங்கிணைத்து நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் பேசிட்டு இருந்த இந்தியா இன்னைக்கு ஃபாரின் பாலிசி என்ன பண்ணுது, இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்ன்னு பேச ஆரம்பிக்குது. அப்போ இந்தியாவும் இயல்பாக அணு ஆயுதங்களையும் மற்றும் பிற ஆயுதங்களை வந்துட்டு அதிகப்படுத்திக்கலாம். அந்த மிலிட்ரி டிஃபென்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு. கடந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட 4வது 5வது இடத்துல இருக்குது டிஃபென்ஸ்க்காக செலவு பண்ண இடத்துல வந்துட்டு. அப்போது நீங்கள் இதெல்லாமே ஃபோக்கஸ் இங்கே நகருது. அப்போ பூமியை பாதுகாக்கணும், இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இங்கே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கணும், காலநிலை மாற்றத்துக்கு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த அஜெண்டாவிலேருந்து இன்னைக்கு எல்லாரும் இந்த போர் சூழலுக்கான இந்த அஜெண்டாக்கு மாறிட்டாங்க. சரி, நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ குறிப்பாக வந்து இந்த குளோபல் வார்மிங் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா புதை பொருள் எரிபொருத்தை வந்து தடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இவி வெஹிக்கிள்ஸ்கள் நகரது அப்படிங்கிறது லித்தியம் போன்ற பொருட்களை வந்து எடுக்கிறதும் அவங்க அடிக்கிறது தான் சமம். ஆமாம், உண்மைதான். அப்போ வந்து அதனால என்ன சொல்லணும், பொது போக்குவரத்தை அதிகப்படுத்தினா அதுக்கு தீர்வு நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து இப்போ இருக்கிற மாதிரி எல்லாரும் வந்துட்டு 2 கார் வாங்கிக்கோங்க, அந்த 2 கார் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் திருப்பி சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா அந்த வரக்கூடிய எலக்ட்ரிசிட்டியுமே எங்கிறது வருங்கிற கேள்வி இருக்குது, ரைட்டுங்களா. அதனால தான் பொது போக்குவரத்து தான் இதுக்கு வந்து தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு. அப்போ வந்து ஒரு சோசியலிஸ்டிக் கைண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு தான் இதுக்கான தீர்வாக இருக்க முடியும். அப்போ அதை நோக்கி நம்ம நகரணும். அப்படியான சஸ்டைனபிள் இதை நோக்கி இருக்கிறோம். பொது போக்குவரத்து, பொது பயன்பாடாக இருக்கக்கூடிய பொது குடியிருப்பு பகுதிகள், ஒரு கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங், கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் பை தி மாசஸ் அப்படிங்கிறது இல்லையா. அப்படிப்பட்ட நிகழ்வை நோக்கி நடக்கிறோம். அப்போ நீங்கள் மார்க்கெட் மொனோபொலி இல்லாத ஒரு உற்பத்தி முறை தான் இதுக்கான தீர்வாக இருக்க முடியும். அதில் எந்த அதை நோக்கி நகரணும் இல்லை. அப்போ அந்த டிரான்சிஷனுக்கான அந்த அஜெண்டாவும் அந்த பேச வைக்கணும் இல்லையா, அந்த 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 பாலிசி நோக்கி நகரணும் இல்லையா, அந்த விவாதங்கள் முன்னெடுக்கணும் இல்லையா. அது இப்போ நடக்காமல் இருக்கு. ஸோ அதுதான் இதுக்கான தீர்வாக நிச்சயமாக இருக்கும். அப்போ அதை நோக்கி விவாதங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பேசும்போது குறிப்பிட்டீங்க இந்த போர் சூழல், குறிப்பாக இந்த சூழலில் ஈரானுடைய அந்த எண்ணெய் வயல் தாக்கப்படுறது, இஸ்ரேலோட எண்ணெய் வயல் தாக்கப்படுது, குவைத் போன்ற எண்ணெய் வயல் தாக்கப்படுறது, அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்கப்படுது அப்படிங்கிறது, இது எந்த அளவு இன்னும் கிளைமேட் சேஞ்ச் வந்து அதிகப்படுத்தும் சார், என்ன பாதிப்பு ஏற்படுத்தும்? அதாவது என்னன்னா, இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி இயங்குது அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து எந்த அளவுக்கு கார்பன் எமிட் ஆகுது அப்படிங்கிறத கணக்கீடு செய்வதற்கான போதுமான அளவுக்கான டேட்டாஸ் நமக்கு கிடைக்குது. ஆனால் இந்த மிலிட்ரி டிஃபென்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய உற்பத்தி, அதில் இந்த போர் சூழலில் இதில் பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ், அதுலேருந்து எவ்வளோ வெளியே ப்ராப்பர் டேட்டாவை எந்த அரசாங்கம் தர்றதில்லை. மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது தான். ஆனால் அதையும் மீறி சில ஆவணங்கள் வந்து நமக்கு கிடைச்சது. உக்ரைன் ரஷ்யா போர் இருக்குல்ல, அதில் வந்து சில ஆய்வகங்கள் வெளியிட்டாங்க. ஸோ அந்த டேட்டாஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, மற்ற இண்டஸ்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எமிஷன்ஸ் வந்து படு பயங்கரமாக இருக்குது, அதோட ஆபத்து அதிகமாக இருக்குது, அதோட கெமிக்கல்ஸ் சரி. என்ன விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு போர் சூழலில் அங்கே இருக்கக்கூடிய எக்கோசிஸ்டத்தை கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறாங்க.
அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டெப்ரிஸ், அங்கே இருக்கக்கூடிய குப்பை மேடுகளை வந்து நீங்கள் அதிகமாக உற்பத்தி செய்கிறீங்க. இது இரண்டுமே வந்துட்டு பூமிக்கு நல்லதல்ல. அதிகமான எமிஷன்ஸை வந்துட்டு உண்டாக்கக்கூடிய ஒரு இடம். அப்புறம் நீங்கள் கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு செலவு பண்ணக்கூடிய தொகை இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பாம் வந்து உற்பத்தி செய்யணும். ஒரு நாளைக்கு யூஎஸ்க்கு வந்துட்டு ஈரானுக்கு மேலே வந்து போர் தொடுப்பதற்காக ஏறத்தாழ $1 பில்லியன்லேருந்து $2 பில்லியன் அளவுக்கு அவங்களுக்கு செலவாகுது. பெர் டே அவங்களுக்கு வந்து செலவாகுது. அவ்வளோ பில்லியன் கணக்காக பண்ணுறாங்க. அதனால இன்னும் கூடுதலாக $200 பில்லியன் வந்துட்டு அவங்க கடந்த காலத்தில் கேட்டாங்க. ஒரு விமானத்தை அவங்க இழக்கிறாங்க கிட்டத்தட்டன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிட்டத்தட்ட $50,000 பில்லியன் ஒர்த் உள்ளது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த போர் கருவிகள், அது உற்பத்தி ஆகிற செலவு, அதுக்கு எடுத்துக்கிற ரிசோர்ஸஸ் எடுத்துக்கிட்டாங்களா, அது எல்லாமே செலவினங்கள் தான். அப்போ இதை நாம் வந்து கணக்கிட வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ அந்த பார்வையிலேருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு லாஸ். இப்போ இந்த 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 காசு இருக்கு இல்லையா, இந்த காசை வச்சு நீங்கள் பூமியில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையை முற்றிலுமாக ஒழித்து விடலாம். பசி பட்டினி இல்லாத ஒரு உலகத்தை வந்து உருவாக்கிடலாம். பஞ்சம் இல்லாத ஒரு உலகத்தை வந்து உருவாக்கலாம். நோய் இல்லாத ஒரு உலகத்தை உண்டாக்கி முடியும். சரிசமமாக நம்ம இந்த இயற்கை வளங்களை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ அப்படியான ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட் சிஸ்டம் நோக்கி தான் நம்ம நகரணும். அதுதான் தீர்வாக இருக்க முடியும். ஐன்ஸ்டைன் போன்றவர்கள் அதுதான் முன் வச்சாங்க, ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட் நமக்கு வேணும் அப்படின்னு. அப்போ ஐக்கிய நாடுகள் சபை அந்த விஷயங்களை செய்ய முடியும். அதனால ஒரு சோசியலிச கொள்கையை வந்து அவர் முன்வச்சு அதை செஞ்சார். ஸோ அதுதான் ஒரு சரியான தீர்வாக இருக்குது. அப்போ இந்த போர் சூழல் அப்படிங்கிறது நம்மளை இன்னும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான சூழலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நமக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு வந்து நியூக்ளியர் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி அப்படிங்கிறது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. இப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவிடமும் இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது காலாவாயிருச்சு. அப்போ நம்ம வந்து ஒரு நியூக்ளியர் வார் நடக்கக்கூடிய ஆபத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துகிட்டு இருக்கோம். அப்படியே ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு போர் சூழல், ஒரு அணு ஆயுத போர் நடந்தால் ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா 600 கோடி பேர் இறந்து போவாங்க அப்படின்னு ஒரு டேட்டா இருக்குது. அதே போல் வந்துட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வருதுன்னா 200 கோடி பேர் இறந்து போவாங்க இமிடியேட்டாக அப்படின்னு ஒரு கணக்கிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாமே அழிவை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். அப்போ நம்ம அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல், அதை மையமாக வச்சு சிந்திக்காமல், அந்த நகர்வு பண்ணாமல் எப்படி அமைதியை நோக்கி நகர்வது, ஒரு பீஸ்ஃபுல்லாக எல்லாரும் ஒரு ஹியூமன் சொசைட்டியாக நம்ம எப்படி இருக்கிறது, அதை நோக்கி எப்படி நகர்வது அப்படிங்கிற ஒரு சிந்தனை போக்குது தேவை. அதை இந்தியா முன்னெடுத்து வந்தது கடந்த காலங்கள். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ செய்யலை. அந்த ஒரு நகரை நோக்கி செயல்படுத்த வேண்டிய ஒரு தேவை எல்லோருக்கும் இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்கள் பயணம் நன்றி சார். நன்றி.